கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்மளை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தீங்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளை துக்கப்படுத்துகிறது. பாருங்க, யோபுவை பிசாசு துக்கப்படுத்தினான். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, யோபுவுடைய சிநேகிதர்கள் யோபுவை தேடி ஆறுதல் சொல்வதற்காக வருகிறார்கள். ஆனால் கிட்ட வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் தரையில் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு கர்த்தர் விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம்? யாபேஸ் ஜெபிக்கிறான். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டர்லினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன காரியம் உங்களை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி அர்ப்பணிச்சு பாருங்க. தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு யாருக்கு துக்கம் அதிகமாக வரும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18 நீங்கள் வாசித்து பார்த்தா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து விலக்கி காப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை கர்த்தர் விலக்கி காக்க போகிறார். இதுவரைக்கும் தீங்கு உங்களை துக்கப்படுத்தினது, இனி அந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஒரு முறை ஒரு சகோதரனிடத்தில் ஜெபிக்க கேட்ட ஒரு காரியம், பிரதர், நான் என் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு தீய மனிதர் இருக்கிறான். நான் ஊழியத்துக்கெலாம் போயிட்டு மற்றபடி எல்லாம் போயிட்டு நான் வரும் பொழுது காரை என்னுடைய வீட்டு வாசலில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. என் காரு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போக முடியாது, பைக்கை கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீமை செய்தாங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னான், இனி தீங்கை காணாதிருப்பான். செப்பனியா 3:15 வசனத்தின்படி இனி தீங்கை காணாதிருப்பான். ஜெபம் 7 நாளில் அந்த மனுஷன் ஊரை விட்டு ஓடிட்டார். இரவோடு இரவா எங்கே போனாங்க தெரியாது, ஊரை விட்டே போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிற சந்தோஷத்தோடு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் என்னை விலக்கி காத்து கொண்டா பிரதர். என்னை தீமையினால் வேதனையினால் அந்த மனிதனை இல்லாமக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இனி தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இனி தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.